ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ போட முடியல. ரம்ஜான் பர்ச்சேசிங் வீடியோவும் ரம்ஜான் ரெசிபி வீடியோவும் தான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ லேட்டாக போகிறதுக்கு மன்னிச்சிடுங்க. என்னென்ன செஞ்சுருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீக்கிரமாக ரெடியாகி இங்கே காரைக்கால்லேருந்து திருவாரூரில் மகாராஜாவில் தான் இப்போவும் ட்ரெஸ் எடுப்போங்கிறதுனால அண்ணன் தான் கார் ட்ரைவ் பண்ணாங்க. நேரமே கிளம்பியாச்சு. சரியான வெயில். 1 ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ணி தான் திருவாரூருக்கு வர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால செக்கிங் நிறைய நடந்துச்சு. வாங்க கடவுளில் போய்ட்டு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். எப்போதுமே ஃபஸ்ட்டு ஹஃபீஸ் குட்டிக்கு தான் ட்ரெஸ் எடுப்போம். என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு காட்டுறேன். இது செம்மையாக இருக்குது. இது நல்லா இல்லை, தரத்தரன்னு இருக்குமா? இது செம்மையாக இருக்கு. அம்மா தான் பெருசாக வாங்க சொல்கிறாங்க ஒரு சைஸு. போட மாட்டான். இதா இதெல்லாம் வேண்டாமா? இந்த இருக்கு பாரு. ஹஃபீஸ் குட்டிக்கு 2 ஷர்ட் எடுத்தாச்சு. ஷர்ட் எடுத்ததுக்கப்புறம் 2 ஷர்ட்டுக்கும் மேட்சாக போட்டுக்கிற மாதிரி பேண்ட் செக்ஷன் போயாச்சு பார்க்குறதுக்கு. ஜீன்ஸ் வந்து காமன் என்ன கலர்ல வேணுமோ போடலாம். இது அப்படிலாம் போடாது. ஏது நல்லா இல்லை. ஹஃபீஸ் குட்டிக்கு ஷர்ட்டு கூட சீக்கிரமாக எடுத்தாச்சு. பேண்ட்டு எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆச்சு. சட்டைக்கு தகுந்த மாதிரி பேண்ட்டு கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு 2 பேண்ட்டு சூஸ் பண்ணி எடுத்தாச்சு. பக்கத்தில் சின்ன குழந்தைகளுக்குள்ள ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு எவ்வளோ க்யூட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு. அதையும் சும்மா ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் லட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு போயாச்சு. லட்டுக்கு ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ண தான் ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா பாப்பா கிட்டக்க வேற இல்லையா, நம்ம வயசை வச்சு தான் எடுக்கிறோங்கிறதுனால பார்த்து கரெக்டாக போட்டுக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் எல்லா ட்ரெஸ்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மாவும் அண்ணனும் தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நிஜமாகவே கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எந்த வருஷம்? ஒரு 2 வருஷம் போடுறதுக்கா? இது ஓகேவாங்க? ஏய், இங்கிட்டு இருக்குப்பா. போன தடவை தானே எடுத்தோம். அதுலேயும் வேற வைலட் கலரு. ஒரு வழியாக லட்டுக்கு டார்க் ப்ளூவில் செம்மையாக ஒரு கவுனு எடுத்தாச்சு. பார்க்கறதுக்கே நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருந்தது.
அம்மாவுக்கு இந்த ரோஸ் கலர் கவுனில் அப்படி என்ன பிடிச்சிருந்துச்சின்னு தெரில, ஆனால் சாஃப்டாக இருந்தது நெட்டு. அதனால் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கவுன் ஒன்று எடுத்தாச்சு. மொத்தம் 2 கவுன் எடுத்தாச்சு. இன்னொன்று வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் ஸ்கட்டு மாதிரி ஒன்று எடுத்திருந்தேன். அடுத்து புடவை செக்ஷனுக்கு போயாச்சு. புடவை இந்த மாதிரி புடவையில் 2 புடவையும் அப்புறம் பட்டு சாரியில் ஒரு 2 சாரியாக எடுத்தாச்சு. அதையும் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன். சாரீ செக்ஷன், சுடிதார் செக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணனுக்கு அத்தாக்கெலாம் ஷர்ட் எடுக்கிறதுக்குன்னு வந்தாச்சு. ஷர்ட்டு அண்ணனுக்கு சுத்தமாக இங்கே ஒன்றுமே பிடிக்கல. அதனால் சீமாட்டிக்கு போயிட்டோம். சீமாட்டியில் போய் தான் ஷர்ட்லாம் எடுத்தாங்க. ஒரு ஷர்ட் மட்டும் அண்ணன் ப்ளூ கலரில் ஒன்று சூஸ் பண்ணாங்க. சூஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. சீமாட்டிக்கு போயிட்டு இன்னொரு கடையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் அந்த கடையில் தான் டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சீமாட்டிக்கு போகிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன் தான் செஞ்சேன். அதுக்கு பாவுக்காக ஃபஸ்ட்டு சீனியை சேர்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துட்டு பாகு ரெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. பாவை ரெடி பண்ணி முடிச்சுட்டு குலோப் ஜாமுனுக்கு நம்ம மாவை பிசைஞ்சு உருண்டை போட்டுடலான்னு. குலோப் ஜாமுன் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ரெசிபி வேணும்னா மறக்காமல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கு ஷேர் பண்ணுறேன். குலோப் ஜாமுன் எப்படி அழகாக குண்டு குண்டாக ரவுண்டாக, ஏன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுக்காக இந்த இதில் ரவுண்டாக தான் போட்டிருந்தேன். குண்டு குலோப் ஜாமுன் சொல்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக புரிஞ்சிருக்குல்ல. எல்லாத்தையும் எடுத்து பாகில் சேர்த்துடலாம். ஓவர் நைட்டு நம்ம ஊற வச்சுருந்தாலே நல்லா ஃப்ளஃபியாக பெருசாக வந்துடும். இன்னொரு கடாய் வச்சுட்டு பால் சேர்த்துட்டு ரசமலாய்க்கு பால் சேர்த்துட்டேன். ரசமலாய் வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நிஜமாக இந்த வீடியோலாம் நான் போன வீக்கே அப்லோட் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ போட முடியல. மறக்காமல் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பால் காய்ச்சி ரபடிக்காக தான் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிருந்தேன். இது எல்லா ரெசிபியுமே நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். குங்குமப்பூ சேர்த்துட்டு நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தேன். அதையும் ரபடிலேயே சேர்த்துட்டு இன்னொரு சைடு
ரசமலாய்க்கு பால் திரிய வச்சுருந்தேன். பால் காஞ்சதுக்கு அப்புறம் லெமனை ஊற்றி திரிய வச்சுட்டு வடிகட்டி துணிலையும் நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் கையால் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சைடு சீனி சேர்த்து பாகு ரெடி பண்ணியிருந்தேன். பாகு கிடையாது, இனிப்பு தண்ணியில் வந்து நம்ம ரசமலாய் வந்து கொதிக்க விட்டு எடுத்துப்போம், அதுக்கு உள்ளது. அதையும் இன்னொரு சைடு ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக ரசமலாய் செம்ம ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரபடியில் ஒன்று ஒன்றா எடுத்து அழகாக பொறுமையாக போட்டு எடுத்துடலாம். ஸ்வீட் வீடியோ 2 முடிஞ்சிச்சு. குலோப் ஜாமுன் ரசமலாயும் சிக்கன் குழம்பு செய்யலான்னு வந்துட்டேன். வெங்காயம் தக்காளி சிக்கன்லாம் அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா தக்காளி மல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். எல்லாத்தையும் ப்ராப்பராக கரெக்டாக எப்போதும் வீடியோ எடுக்கலான்னு தான் பார்க்குறேன். ஒரு தடவை கூட கண்டிப்பாக எடுக்க முடியல. கண்டிப்பாக இன்னொரு தடவை இன்ஷால்லா கண்டிப்பாக ஃபுல் வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் எல்லாம் சேர்த்து சிக்கன்லாம் சேர்த்து சூப்பரான குழம்பு செம்மையாக ரெடி ஆகிருந்துச்சு. நிஜமாகவே சிக்கன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம முஸ்லீம் சைடில் கண்டிப்பாக ரம்ஜான் பண்டிகைனாலே இந்த வட்டலப்பம் கண்டிப்பாக இருக்கும். ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும். அதையும் ஒரு சைடில் ரெடி பண்ணி குக்கரில் வச்சாச்சு. வட்டலப்பம் அம்மா தான் செஞ்சுருந்தாங்க. எனக்கு வட்டலப்பம் செய்ய தெரியாது. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு ஸ்பெஷல், நம்ம சைடில் இந்த பராசாப்பம் மஞ்சாப்பம்னு சொல்லுவாங்க, அதுக்கு மாவு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா ரெடி பண்ணி வச்சா தான் நம்ம காலையில் செய்யும் போது சூப்பராக இருக்கும். சிக்கன் ரோல் ஸ்டஃபிங் வச்சு சூப்பராக அதுவும் ரெடி பண்ணி ரோல் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எண்ணெயில் போட்டு மட்டும் எடுத்துக்கலான்னு. சீட் வந்து நான் வீட்டிலே தான் ரெடி பண்ணியிருந்தேன். நைட்டே பராட்டாக்கு மாவு பிசைஞ்சு உருண்டை போட்டும் வச்சாச்சு. காலையில் ஒரு 3 மணி போல் எந்திரிச்சு தான் நான் மாவு வளர்த்து ரெடி பண்ணியிருந்தேன். என்னென்ன சாப்பாடு செஞ்சுருந்தேன்னு பார்க்கலாம். எல்லா சாப்பாடுமே செஞ்சுருந்தேன். இருந்தாலும் எங்கள் அண்ணனுக்கு இடியாப்பம் செய்யலைங்கிறது ரொம்ப ஒரு குறையாக இருந்துச்சு. என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஸ்டஃபிங் ஜாலர் முர்த்தபா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் ரோல் ஸ்டஃபிங் சமோசா கடல் பாசி, அப்புறம் சூப்பரான ஸ்வீட் வட்டலப்பம். கண்டிப்பாக இதுவும் நம்ம சேனலில் வீடியோ போடுறேன் பாருங்கள். இது வந்து லாப்பை முர்த்தபான்னு சொல்லுவாங்க. குலோப் ஜாமுன் பரோட்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சது பரோட்டா. அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரசமலாய், அப்புறம் ஜாலர், எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச இட்லி, அப்புறம் தம் ரொட்டி சொல்ல மறந்துட்டேன், அதுவும் வீட்டில் செஞ்சது தான். நான் சொன்ன பராசாப்பம் மஞ்சள் ஆப்பம் சிக்கன் குழம்பு கொத்து பரோட்டா. சூப்பராக சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈவினிங் போல் காரைக்கால் பீச்சுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு, உங்களுக்கே தெரியும் ரம்ஜான் பண்டிகை அன்றைக்கி காரைக்கால் பீச் அவ்வளோ சூப்பராக க்ரௌடோடு செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டு போயிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக ரம்ஜான் பண்டிகையை சந்தோஷமாக முடிச்சாச்சு. நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட்டாக வீடியோ போட்டதுக்கு மன்னிக்கவும். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் பாருங்கள். டாடா பாய்.